பயங்கரமான உயிரினம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது சிங்கம், புலி, சுறாமீன் மாதிரியான பெரிய வேட்டையாடுற விலங்குகள் தான். ஆனா நாம யோசிக்கிறத தாண்டி இதை விட நினைச்சு பார்க்காத உயிரினங்கள் தான் இந்த டாப் 10 வரிசையில இடம்பெற்றிருக்கு. அதை பத்தின தகவல்களை தான் நாம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்பி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாமா? 10வது இடத்துல இருக்கிறது ஷார்க்ஸ், அதாவது சுறா மீன்கள். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்ல பயங்கரமானது எது அப்படின்னு கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது சுறா மீன்கள் தான். அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய படங்கள்லயோ புகைப்படங்கள்லயோ சுறா மீனை பயங்கரமா காட்டியிருப்பாங்க. சுறா மீன் சொன்னாலே கூர்மையான பற்களோடவும் பயங்கரமான சக்தி கொண்டு மனிதர்களை வேட்டையாடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை அதுக்கு நேர்மாறானது. வருஷத்துக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் கடல் வழியா போறாங்க. ஆனா அதுல சுறா மீன்கள் வருஷத்துக்கு 5ல 10 மனிதர்களை கொண்டு இருக்கு. ஒரு சில நேரத்துல மனிதர்களை தன்னோட உணவான சீல் இல்லனா பெரிய மீன்கள்னு நினைச்சுதான் மனிதர்களை தாக்குமா. இதுலயும் ஒரு சில சுறா மீன்கள்லாம் நாம தாக்குனது மனிதர்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துருமா. ஏன்னா இயற்கைப்படி சுறா மீன்களோட உணவே கடல்ல இருக்க பெரும்பாலுமான உயிரினங்கள் தான். ஆனா மனிதர்கள் இதுவரைக்கும் வருஷத்துக்கு பலாயிரக்கணக்கான சுறா மீன்களை வேட்டையாடி இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சுறா மீன்களால மனிதர்களுக்கு ஆபத்துன்னு சொல்றதை விட மனிதர்களால தான் சுறா மீன்களுக்கே ஆபத்து. அதனாலதான் இவ்வளவு பயங்கரமான உருவத்தோடையும் ஆக்ரோஷமான குணத்தோடையும் இருக்க இந்த சுறா மீன்கள்லாம் இந்த வரிசையில கடைசியா இருக்கு. அடுத்து நம்ம 9வதா பார்க்க போறது லயன்ஸ். கடல்ல எப்படி சுறா மீனோ அதே மாதிரி நிலத்துல காட்டுக்கே ராஜா அப்படின்னா சிங்கத்தை தான் சொல்லுவாங்க. மற்ற விலங்குகள் மாதிரி சிங்கத்துக்குன்னு தனியா எந்த ஒரு தனித்துவமும் இல்லாம இருந்தாலுமே சிங்கம் அதோட பலத்துக்காகவும் அது குழுவா சேர்ந்து வேட்டையாடுற தன்மைக்காகவும் பேர் போனது. இந்த சிங்கங்கள் வருஷத்துக்கு 200 மனிதர்களை கொண்டு இருக்குன்னு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கு. 1898ல கென்யால சாவோ மேனிட்டஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2 சிங்கங்களும் சேர்ந்து சுமார் 1 மாதத்துக்குள்ள 12 பேருக்கு மேல கொண்டு இருக்கான். பொதுவாகவே ஒரு சிங்கம் மனிதர்களை வேட்டையாடுது அப்படின்னா காயப்பட்ட மனிதர்களை தான் வேட்டையாடுமா. அது மட்டும் இல்லாம தன்னால வேட்டையாடவே முடியாது அப்படின்ற வயசான நிலைமைக்கு போற சிங்கங்களும் மனிதர்களை வேட்டையாடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்பெல்லாம் சிங்கங்கள் மனிதர்களை வேட்டையாடுறது ரொம்பவே குறைஞ்சு வந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல மனிதர்களே சிங்கங்களை வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 8வதா இருக்கிறது யானை மற்றும் நீர் யானை. இந்த நீர் யானையை பார்த்தாலே தண்ணியில ஒரு உருண்டையான ஒரு உருவம் அமைதியா இருக்க மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட நீர் யானைகள் வருஷத்துக்கு 500 மனிதர்களை கொல்லுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே இந்த நீர் யானைகளை தான் ரொம்ப டேஞ்சரான அனிமல் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா, சிங்கமா இருக்கட்டும் சுறாமீனா இருக்கட்டும் மனிதர்களை தன்னோட உணவுக்காக தான் வேட்டையாடும். இந்த நீர் யானைகள்லாம் அப்படி இல்லை. தன்னோட நீர் எல்லைக்குள்ள யாராச்சும் படகெடுத்துட்டு வந்தாலோ இல்ல மீன் பிடிக்க வந்தாலோ அவங்கள அப்பயே கொன்னுருமா. நீர் யானை பார்க்கவே ரொம்ப வெயிட்டாக தானே இருக்கு. அதுக்கிட்ட இருந்து ஓடி தப்பிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நீர் யானைகள் சாதாவாவே மனிதர்களோட வேகமா ஓடுமா. அது மட்டும் இல்லாம இந்த நீர் யானையோட பற்கள் ஒரு மனிதனோட மண்டை ஓட்டை நொறுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. வெறும் கோவத்துக்காகவும் தன்னோட எல்லைக்குள்ள வந்ததுக்காகவும் கொல்றனால இந்த நீர் யானைகள்லாம் பயங்கரமான விலங்குகளா பார்க்கப்படுது. நீர் யானைகள் மாதிரியே யானைகளும் வருஷத்துக்கு 500 மனிதர்களை கொண்டு இருக்கு. யானைகள் என்னதான் உருவத்துல பெருசா இருந்தாலுமே சிந்திக்கிறதுலயும் அறிவிலையும் உணர்ச்சிகள்லயும் இந்த யானைகளுக்கு உணர்வுகள் அதிகமாவே இருக்கு. இந்த யானைகளையுமே நீர் யானைகள் மாதிரி வேட்டையாடுறதுக்காக மனிதர்களை கொல்றது இல்ல. பெரும்பாலுமான மனிதர்கள் யானைகளோட இருப்பிடத்தை ஆக்கிரமிக்கிறதுனால அந்த யானைகள்லாம் திரும்ப உணவு தேடி வரும். அந்த சமயத்துல நிறைய மனிதர்களை இது வரைக்கும் யானைகள் கொண்டு இருக்கு. ஒரு பயத்திலயோ தன்னை யாராச்சும் தாக்கிடுவாங்க அப்படின்ற எண்ணத்திலயோ இல்ல தன்னோட குட்டிகளை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்திலயோ தான் யானைகள் பெரும்பாலுமான மனிதர்களை கொல்லிருக்கு. அதுக்கினையா மக்களும் யானைகள் பயிர்களை நாசம் பண்ணுது, செடிகளை நாசம் பண்ணுது அப்படின்னு விரட்டுற முயற்சியில யானைகள் மனிதர்களை கொல்லுது. இது யானையோட தவறா இல்ல மனிதர்களோட தவறான்னு பேசிக்கிட்டே போலாம். அடுத்து 7வது இடத்துல இருக்கிறது முதலைகள். முதல வாயில மாட்டினா தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு வரியுமே இருக்கு. இப்ப இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே முதலைகள்லாம் வேட்டையாடுறதுல தலை சிறந்ததா இருந்திருக்கு. அதனாலேயே மக்கள்லாம் நீர்நிலைக்கு போறத தவிர்த்திருக்காங்க. இந்த முதலைகள்லாம் வருஷத்துக்கு 1000 மனிதர்களை கொல்லுதான். முதலைகள் நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழும். ஆனா நீர்நிலையில இருக்கும் போதுதான் இந்த முதலைகளோட சக்தி பலாயிரம் மடங்கு அதிகமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு இறை நீர்நிலையில மாட்டிடுச்சு அப்படின்னா அந்த முதலைகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி நீர்நிலையில மாட்டின மனிதர்களை தான் இந்த முதலைகள் இரையாவே எடுத்துக்குது. அடுத்து 6வது இடத்துல இருக்கிறது பெரிய விலங்குலங்க ஒரு சின்ன உயிரினம் தான்.
தேள்கள். அந்த காலத்துலலாம் நெறைய பேரு தேள் கொட்டி தான் இறந்திருக்காங்கன்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சராசரியா வருஷத்துல 3000ல இருந்து 3500 பேர தேள்கள் கொட்டி கொன்னுருக்கு. தேள்கள்லாம் கொட்டினோன மனிதர்கள் இறந்து போறதில்ல. அதோட விஷயங்கள் மனிதர்களோட இதயத்தையோ இல்ல நுரையீரலையோ பாதிக்க போது தான் மனிதர்கள் இறந்திருக்காங்க. அந்த நேரத்துல சரியான சமயத்துல ட்ரீட்மெண்ட் பண்றது மூலியமா நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 3000ல இருந்து 3500 வந்து இறந்தவங்களோட கணக்கு மட்டும்தான். ஆனா இதை விட தேள்கள் 4 மடங்கு அதிகமான நபர்களை கொத்திருக்கு. அவங்கெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. பெரும்பாலுமா இந்த தேள்கள் இந்தியா, மெக்சிகோ, நார்த் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா போன்ற இடங்கள்ல தான் அதிகமா இறப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தேள்களும் மனிதர்களை வேட்டையாடுறதுக்காக கொல்றதில்ல. இந்த தேள்களுக்கு எதுக்கு விஷம் இருக்கு அப்படின்னா பூச்சிகளை கொன்னு சாப்பிடறதுக்காக தான் விஷம் இருக்கு. தேள்கள் மனிதர்களை கொட்டுறதுக்கான காரணம் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கு தான். தேள்கள்லாம் இரவு நேரத்துல தான் அதிகமா நடமாடும். அந்த நேரத்துல மனிதர்கள் வெறுங்கால நடக்கும் போதோ இல்ல கீழே படுத்து தூங்கும் போதோ அந்த தேள்கள் மேல ஏதாச்சும் கால்கள் பட்டாலோ இல்ல அந்த தேள்கள் மேல உருண்டு படுத்தாலோ அந்த சமயத்துல தேள்கள் தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக மனிதர்களை விஷத்தால கொத்திரும். அடுத்ததா 5வது இடத்துல இருக்கிறது ஸ்னெயில்ஸ் அண்ட் அசாசியன் பக்ஸ். ஸ்னெயில்ஸ் அதாவது நத்தைகள். நாம மழை காலத்துல நிறைய இடத்துல நத்தைகளை பார்ப்போம். மத்த உயிரினங்கள் மாதிரி இந்த நத்தைகளால கடிக்கவோ இல்ல விஷத்தை பாய்க்கவோ முடியாது. ஆனா இதுங்களால நோய்களை பரப்ப முடியும். நத்தைகளால வருஷத்துக்கு 20,000 மக்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த நத்தைகள் அதிகமா இருக்க தண்ணியில குளிச்சாலோ இல்ல அதுல ஏதாச்சும் வேலை செஞ்சாலோ அதை குடிச்சாலோ இந்த நத்தைகளால உருவாகிற நோய்களால பாதிக்கப்படுவாங்க. இந்த நோய்களால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறுநீரக பை, கல்லீரல் அப்புறம் மத்த உடல் உறுப்புகளையும் பாதிப்படைய செய்யுமா. இதெல்லாம் சரியான மருத்துவ முறையில அணுகாதனாலதான் நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மழை காலத்துல நிறைய பேர் இந்த ராட்சச நத்தை அப்படின்ற ஒரு நத்தை வகையை பார்த்து வந்துட்டு இருப்பீங்க. அது மூலியமா மூளை காய்ச்சல்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் நத்தைகள் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நத்தைகளை அவங்கள சமைச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாவே ஏற்படும். இந்த நத்தைக்கு சமமா இன்னொரு பூச்சி நிறைய உயிர்களை எடுத்திருக்கு. இது பேரு அசாசியன் பக், அதாவது கொல்லும் நாவாய் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி வந்து கடிக்கிறது மூலியமா நம்ம உடம்புல நிறைய நோய்கள் பரவுமா. இதனால இதய கோளாறு, ஜீரண கோளாறுன்னு இப்படி நிறைய விஷயம் ஏற்பட்டு மக்கள்கள் இறந்தும் போயிருக்காங்க. இந்த பூச்செல்லாம் அதிகமா அமெரிக்கால தான் இருக்கான். அடுத்து நம்ம வரிசையில 4வதா இருக்கிறது நீங்களாம் எதிர்பார்க்காத ஒரு விலங்கு தான். மனுஷனுக்கு நெருங்கிய நண்பர்னாவே நாய்கள் தான் சொல்லுவோம். அப்பேற்பட்ட நாய்களால வருஷத்துக்கு 30,000ல இருந்து 50,000 மனிதர்கள் இறந்திருக்காங்கன்னு சொன்னா யாராலையுமே நம்ப முடியாது. இந்த நாய்களால நிறைய பேர் இறக்கறதுக்கு காரணமே ரேபிஸ் தான். சரியான மருத்துவ பராமரிப்பு இல்லாத நாய்கள் கடிக்கும் போதுதான் இந்த மனிதர்களுக்கு ரேபிஸ் அப்படின்ற ஒரு நோய் உருவாகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இதுக்கான மருந்து கிடைக்கிறதும் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாய்களோட பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. இதனால நோய்வாய்ப்பட்ட நாய்கள்லாம் கடிக்கும் போது அது மனிதர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. காட்டுல வாழ்ற விலங்குகளை விட நம்ம கூடவே வாழ்ற விலங்குகளாலதான் நம்மளுக்கு உயிர் சேதாரம் அதிகமாவே இருக்கு. எதெல்லாம் பயங்கரமான விலங்கா இருக்குமோ அந்த விலங்குகள் எல்லாமே நாம சொல்லியாச்சு. அப்ப இந்த டாப் 3 வரிசையில எந்த விலங்குகள் இருக்கும்? 3வது இடத்துல இருக்கிறது பாம்புகள். இந்த பாம்புகளால வருஷத்துக்கு 80,000ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க உலக அளவுல. அது ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விஷத்திலே கொடுமையான விஷம் கொண்டது இந்த பாம்புகள் தான். அது மட்டும் இல்லாம பாம்புகள் வாழ்ற இடத்துல நாம வீடுகளோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்கிரமிப்போ நடத்துறனால அதுங்களுக்கு எங்க போறதுன்னு வழி தெரியாம நம்ம வீடுகளிலயோ நாம நடக்கிற பாதைகளிலயோ நடந்துட்டு இருக்கு. பெரும்பாலுமா கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வெறுங்கால தான் நடந்து போவாங்க. அந்த இடத்துல பாம்புகளுமே அதிகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். பாம்புகள்னு சொன்னாலே அதுல பல வகையான பாம்புகள் இருக்கும். ஒவ்வொரு பாம்புகளுக்கும் ஒவ்வொரு வீரிய விஷம் இருக்கும். இப்பெல்லாம் பாம்பு கடிகளுக்கு மருந்துகள் இருந்தாலுமே பாம்பு கடியால ஏற்படுற இறப்புகளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பாம்புகள்லாம் மனிதர்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னை மனிதர்கள் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் தான் மனிதர்களை கொத்துது. அதே மாதிரி இந்த மனிதர்களுமே பாம்புகள் தன்னை கொத்திடக்கூடாது, தன்னை சுத்தி இருக்கவங்களை கொத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாம்புகளையும் அடிக்கிறாங்க. இந்த இறப்புகள் அதிகமா ஒருத்தர் மேல இருக்க ஒருத்தரோட பயத்தினாலதான் ஏற்படுது. அடுத்ததா 2வது இடத்துல இருக்கிறது நாம தான். விலங்குகளே கொடிய விலங்கே மனிதர்கள் தான். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மனிதர்கள் 4 லட்சம் மனிதர்களை கொல்றாங்களாம். சாதாரண வாய் சண்டையில இருந்து போர் சண்டை வரைக்கும் மனிதர்களே கொண்டுக்கிறாங்க. போர், கொலை, குண்டுவெடிப்பு, தீவிரவாதம்னு இந்த மாதிரி நேரடியா மனிதர்களை கொல்றதை தாண்டி இந்த ஃபேக்டரியில இருந்து உருவாக்குற கழிவுகள் நாம இயற்கையை அழிச்சு அது நம்மள அழிக்க ஏற்படுற எல்லாமே மனிதர்களால தான் ஏற்படுது. மனிதர்களோட குணத்துல ஒரு பக்கம் அன்பும் அரவணைப்புமே இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கோபமும் கொலைகளும் அதிகமா இருந்துட்டே தான் இருக்கு.
சுருக்கமா சொல்லப்போனா, இந்த மனிதர்கள நாம இடத்துல தான் வச்சிருக்கணும். ஏன்னா, நாம மத்த விலங்குகள் மாரி வேட்டையாடுறதுக்கோ, இல்ல தன்ன தானே காப்பாத்திக்கிறதுக்காகவோ இதெல்லாம் பண்றதில்ல. தன்னோட கோவத்தின் வெளிப்புணர்வாவும், தன்னோட விரோதத்தின் வெளிப்புணர்வாவும் தான் இத பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்களே 2வது இடத்துல தான் இருக்காங்க. அப்ப இடத்துல என்ன இருக்கும்னு நாம எல்லாருமே யோசிக்கலாம். இந்த ஒரு உயிரினம் கூட தான் நாம தினமுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நம்ம தினமுமே பார்க்கிறோம். அது வேற எதுவுமே இல்ல, கொசுக்கள் தான். இவ்வளவு நேரம் நாம சொன்ன எல்லா உயிரினங்களோடவே சின்ன உயிரினமே இதுதான். இந்த சின்ன உயிரினம் வருஷத்துக்கு 7,00,000 மனிதர்களை கொல்லுது. இந்த உயிரினம் விஷம் பரப்புறதுக்காகவோ இல்ல தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காகவோ இது எதுவுமே பண்றதில்ல. அதோட ஒரே உணவா நாம தான், அதாவது நம்ம மனிதர்களோட ரத்தம் தான் இருக்கு. அந்த ரத்தத்தை அதுங்க உறிஞ்சி எடுத்துட்டு போகும்போது பல நோய்கள் பரவுது. அதுல ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய நோய்கள் இருக்கு. உதாரணத்துக்கு மலேரியா, டெங்கு, ஜிகா வைரஸ், எல்லோ ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். இது நேரடியா நம்மள கொல்றது இல்ல அப்படின்னாலுமே நோய்கள் மூலியமா நம்மள கொன்னுட்டே தான் இருக்கு. இப்ப கூட நிறைய மக்களுக்கு டெங்கு பாதிப்புகள் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த கொசுக்கள் தான் மனிதர்களை அதிகமா கொன்னுருக்கு. பார்க்க சைஸ்ல சின்னதா இருந்தாலும் மனிதர்களை அழிக்கிறதுல இதுதான் முதல்ல இருக்கு. அதனாலேயே நீங்க எல்லாரும் உங்களை கொசு கடிக்காம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கீழே இருக்க ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். until then it's bye bye.